3 மணி நேரம் பாடம் கேட்டுட்டான், சோத்தையும் வேறு தின்னாச்சு. நீ மறுபடியும் ஏதோ கொடுக்குறீங்கன்னா எப்படிங்க உள்ளே போகும்? கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமான்னு. இந்த ஒரு காதுக்குள்ளே வாங்குற ஒன்றுக்கே கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா நல்லா இருக்குன்னு தெரியுதுன்னு சொன்னால், செத்து பிறக்க நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேண்டாமாயா? இப்போ தான் இந்த தாயின் கருவுக்குள்ளே உள்ளே வந்தோம், 10 மாதம் சிறைக்குள்ளே இருந்தோம். வெளியே வந்த நாள் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் தான். ஓடுறான். நிற்கு எங்கெங்க எந்திரிச்சோம்னா தூங்குற வரைக்கும் வேலை. சரி முடிஞ்சிச்சுன்னா தூங்கி எந்திரிச்சு அடுத்த இப்படியே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். செத்த உடனே அடுத்த பிறப்புக்கு உடனே தயாராக நின்று வச்சுங்களேன். சாமி இப்போ தாயா முடிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டால், அடுத்த சட்டைக்குள்ளே போவதற்கும் இந்த சட்டை விட்டு இருக்கும் இடையில ஒரு சின்ன ரெஸ்ட் தேவைப்படுது பார்த்தீங்களா? அதுதாங்க மரணம்.